அடுத்தடுத்து பொதுக்கூட்டமா அப்செட் ஆகும் ஆப்போசிட் குரூப். இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள். செந்தமிழன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி 14 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு ஏற்படும் பல இன்னல்களிடமிருந்து அவர்களை பாதுகாக்க அனைத்து விதமான போராட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்தி வருவது வாடிக்கையான ஒரு விடயமாகும். பிற கட்சிகள் எல்லாம் தேர்தல் சமயத்தில் மட்டும் பொதுக்கூட்டங்கள் போட்டு மக்கள் மத்தியில் நாங்கள் இருக்கின்றோம் என்று காட்டிக்கொள்வார்கள். ஆனால் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் தொடர்ச்சியாக வருடம் முழுவதும் பல பொதுக்கூட்டங்களை மக்களுக்காக போடுவார்கள். அதே போன்றுதான் இன்று உலக பழங்குடியினர் நாளையொட்டி 2024 8/9 இன்று செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் அரூரில் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை நடத்துகின்ற கூட்டத்தில் தலைமை தாங்கி உரையாற்ற செந்தமிழன் சீமான் வருகை தர இருக்கின்றார். மேலும் தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமான் இதை போன்று மிக முக்கிய நாட்களை செந்தமிழன் சீமான் அவர்கள் மக்களுக்காக செலவிடக்கூடிய நாட்களாக மாற்றியிருக்கின்றார். மேலும் மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கே செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் முன் ஆளாக நின்று மக்களுக்கான செயல்பாடுகளை செய்து வருகின்றது. அவதூறு எனும் குப்பையை செந்தமிழன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் தொடர்ச்சியாக எதிர்தரப்பு வீசிக்கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் எந்த அவதூறு குப்பையும் செந்தமிழன் சீமானையும் தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழர் கட்சியையும் அணைத்துவிட முடியவில்லை. மாறாக அதில் விழுந்த குப்பைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எரிந்து மாபெரும் ஒளிக்கீற்றாக தற்பொழுது ஜொலித்து கொண்டிருக்கின்றது என்றே கூறலாம். தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாது 2026 வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து விதமான செயல்பாடுகளையும் பிற கட்சிகள் செய்து வரும் அதே வேளையில் செந்தமிழன் சீமான் மட்டும் மக்களுக்கான பிரச்சனையை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார். செந்தமிழன் சீமான் கூறுவதை போன்று வாக்குக்கானவர்கள் அல்லர் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும். மாறாக மக்களின் வாழ்க்கைக்கானவர்கள், உறவானவர்கள், உயிரானவர்கள் என்று அனைத்து மேடைதோறும் முழங்குவார். அதுபோன்று செந்தமிழன் சீமான் அவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி தொடர்ச்சியாக மக்களுக்காக அனைத்து மேடைகளிலும் அரசியல் களம் கண்டு கொண்டிருக்கின்றார் செந்தமிழன் சீமான். அது மட்டுமில்லாது செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை மனிதன் தொடர்ச்சியாக 14 ஆண்டுகளாக தமிழ்நாடு மக்களிடத்தில் கத்தியே உண்மையையும் நேர்மையையும் உறுதியையும் விதைத்திருக்கின்றார் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகள் வெறுமனே நாம் தமிழர் கட்சிக்கு நேற்று கட்சி ஆரம்பித்து இன்று கிடைத்து விடவில்லை. மாறாக தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் தொடர்ச்சியான உரைகளையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்தி மக்களை மாற்றி இருக்கின்றார் செந்தமிழன் சீமான் அவர்கள். அந்த மக்கள் எல்லாம் பிற கட்சிகளுக்கு இதற்கு முன்பு வாக்கு அளித்தவர்கள் தான் இப்பொழுது செந்தமிழன் சீமானை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த 36 லட்சம் மக்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் நிச்சயமாக வருகின்ற 2026 தேர்தலில் பல கோடி மக்களுக்கு தமிழ்நாட்டில் தெரியதான் போகின்றது. அவர்கள் அனைவரும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து வாக்கு செலுத்ததான் போகின்றார்கள். நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் தலைமையிலான அரசை நிறுவி ஆட்சி செய்யதான் போகின்றார்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், தமிழ் பேரினத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.